எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் நிவேதா. இப்போ நான் ரீசெண்டா இ-காமர்ஸ் ஸ்பெஷலிஸ்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 years. எனக்கு இனிஷியலா ஒரு போட்டோஷாப் சுத்தமாவே தெரியாது. 0 knowledgeல தான் நான் போனேன் ஆக்சுவலா. அதுக்கப்புறம் அங்க போயிட்டு தான் நான் இப்போ போட்டோஷாப் கத்துக்கிட்டேன், கேன்வா கத்துக்கிட்டேன், எல்லாமே அங்க போய் தான் கத்துக்கிட்டேன். ஸோ அதே மாதிரி அங்க போகும்போது நமக்கு டீச் பண்றதுக்கு யாராவது நம்ம ஹையர் பொசிஷன்ல இருப்பாங்க, அவங்க கூட நமக்கு டீச் பண்ணுவாங்க. அதுல இருந்து கூட நம்ம நாலேஜ் நமக்கு முன்னாடி இருக்கவங்க கிட்ட இருந்து நம்ம எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நாலேஜ் நம்ம கத்துக்கலாம். ஆக்சுவலா எல்லா கம்பெனிலயும் அப்படி பண்ணுவாங்கன்னு தெரியல. ஆனா எங்க எம்டி வந்து எப்போதும் சொல்லுவாங்க, இப்போ நம்ம ஒரு க்ரோ ஆகுறோம்னா நீங்களும் சைட்ல வந்து க்ரோ ஆயிட்டே வந்தாதான் அது ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. இப்போ நான் ஒரு பிசினஸ் பண்றேன், நான் சக்சஸ் ஆயிட்டேன்னா நம்ம கூட டிராவல் பண்றவங்களும் சக்சஸ் ஆனாதான் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும். உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் ட்ரை பண்ணிட்டே இருங்கன்னா மோட்டிவேட் அவங்க தான் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆக்சுவலா இந்த ஃபீல்டுக்குள்ள நீங்க வரீங்கன்னா இப்போ எடுத்தோடனே எனக்கு வந்து இப்போ சேலரி வந்து எனக்கு 30,000 40,000 அந்த மாதிரி எல்லாம் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா நீங்க வந்து ஒரு பிகினரா நீங்க இப்போதான் ஜாப்ல என்ட்ரி ஆகுனீங்கன்னா லோ பேக்கேஜ் தான் இருக்கும். இப்போ நீங்க ஐடி ஃபீல்ட் எல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு லேக்ஸ்ல இருக்கும். ஆனா அந்த மாதிரி இல்லாம இந்த ஃபீல்டுல வந்து இனிஷியல் ஸ்டேஜ்ல வந்து கொஞ்சம் சேலரி கம்மியா தான் இருக்கும். ஆனா நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனில நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய நாலேஜ் கிடைக்கும். நீங்களே வந்து புதுசா பில்ட் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். 5 o'clock அப்புறம் எனக்கு நிறைய டைம் கிடைக்குது. ஆக்சுவலா என்னோட பிளான் என்னன்னா, இப்போ நான் இதுல இருந்து ரியல் டைமா நான் நிறைய நாலேஜ் கத்துக்கிட்டேன். என்னோட UAE பேஸ்ட் கம்பெனினால எனக்கு UAE-ல இருக்க மோஸ்ட் ஆஃப் த மார்க்கெட் எல்லாமே தெரியும். அதே மாதிரி நாங்க குளோபலா செல் பண்றதுனால எல்லா மார்க்கெட்ஸும் நிறைய மார்க்கெட் நான் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கேன்.